ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் இன்று நம்முடைய தொடர் செய்தியின் அதிகாரமாகும். ஏற்கனவே கடந்த வாரம் ஆதியாகமம் 46ஐ நாம் தியானித்தோம். 46ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரித்தோம். தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசினார். 2, யாக்கோபு தன் குடும்பத்தாரோடு எகிப்திற்கு புறப்பட்டான். 3, யோசேப்பு யாக்கோபை சந்தித்தான். இதுதான் 46ஆம் அதிகாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள். யாக்கோபு தேவனுக்கு பலியிட்டார். தேவன் யாக்கோபோடு பேசினார். யாக்கோபே யாக்கோபே என்று அழைத்தார். நான் உன் தேவன், உன் தகப்பனுடைய தேவன் என்றார். நீ எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம் என்றார். அங்கே உன்னை பெரிய இனமாக்குவேன். நான் உன்னோட கூட எகிப்திற்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். உன் மகன் யோசேப்பு, அவன் அது கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று அந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நடந்ததை வாசித்தோம். பகுதி 2, யாக்கோபு தன் குடும்பத்தாரோடு கானானிலிருந்து எகிப்திற்கு புறப்பட்டார். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயர். யாக்கோபின் குமாரர், யாக்கோபின் குமாரரின் குமாரர், யாக்கோபின் குமாரரின் குமாரத்திகள், யாக்கோபின் குமாரரின் மனைவிகள், யாக்கோபின் குடும்பத்தாரின் ஆடு மாடுகள், அவர்கள் கானானில் சம்பாதித்த பொருட்கள், இவையெல்லாம் சேர்த்து கொண்டு அவர்கள் புறப்பட்டார்கள் கானானிலிருந்து எகிப்திற்கு. ஆக ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் அவர்கள் குடிபெயர்ந்ததை சொல்லுகிறது. அதே போல அந்த அதிகாரத்தில் கடைசி பகுதி, யாக்கோபு கானானிலிருந்து எகிப்திற்கு வருகிறார். வருகிற யாக்கோபை எதிர்கொண்டோடி யோசேப்பு வரவேற்று அழைத்து கொண்டு போகிறார். யாக்கோபும் யோசேப்பும் சந்தித்தது, இதுதான் அந்த அதிகாரத்தில் இருக்கிற செய்தி. அதற்கு பிறகு அதன் தொடர்ச்சி நடக்கிறது. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் அதற்கு தலைப்பிட்டால் பஞ்சத்தில் பாதுகாக்கப்பட்ட யாக்கோபின் வம்சம் என்று தலைப்பிடலாம். அதாவது யாக்கோபின் ஆசீர்வாதமும் யாக்கோபுக்கு இட்ட ஆணையும் என்றும் அதை சொல்லலாம். பஞ்சம், தேசமெல்லாம் பஞ்சம், ஆனால் அதில் ஒரு வம்சம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள்: 1 கோசேன், 2 எகிப்து, 3 யோசேப்பின் வீடு. ராமசேஸ் என்ற ஒரு இடமும் இதில் அடங்கும். ஆக இந்த அதிகாரத்தின் முக்கிய இடங்கள் அவைகள். இந்த அதிகாரத்தில் வரும் நபர்கள்: 1 யோசேப்பு, 2 யாக்கோபு, 3 பார்வோன், 4 எகிப்திய ஜனங்கள், 5 யாக்கோபின் குடும்பத்தார். இந்த 5 நபர்களும் இந்த அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற நபர்கள், நிகழ்ச்சிகள் அவர்களை மையமாக கொண்டு நடக்கின்றன. இந்த அதிகாரத்துக்குரிய சிறப்பு என்ன, குறிப்பு என்ன, பின்னணி என்ன, பின் குறிப்பு என்ன என்றால், யாக்கோபு எகிப்துக்கு வந்து பார்வோனை சந்தித்ததை இவ் அதிகாரத்தின் துவக்கம் கூறுகிறது. இந்த அதிகாரம் தொடங்குறப்பவே யாக்கோபு பார்வோனை சந்திக்கிறாரு. பார்வோன் கேட்கிறாரு, உனக்கு வயசு என்னன்னு. 130. இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே யாக்கோபுக்கு வயது 130 என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தின் கடைசியிலே
யாக்கோபு சுகவீனமாகி மரணப்படுக்கையில் இருப்பதை இவ்வதிகாரம் கூறுகிறது. அப்பொழுது யாக்கோபுக்கு வயது 147. எனவே இந்த அதிகாரத்தின் துவக்கத்தையும் இந்த அதிகாரத்தின் முடிவையும் கணக்கிட்டால் 17 வருஷங்கள் இந்த அதிகாரத்துக்குள்ளே இருக்கின்றன. அதாவது ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்துக்கு உள்ளே 17 வருஷங்கள் உள்ளடங்கி உள்ளன. அதோடு எகிப்தில் 7 வருஷ பஞ்சம் என்று வாசித்தோம். அந்த 7 வருஷ பஞ்சத்தில் யாக்கோபு குடும்பத்தார் வருவதற்கு முன்பு முதல் 2 வருடங்கள் சென்று விடுகிறது. இந்த பஞ்சம் தேசங்களை சுற்றி பரவுகிறது. கானானுக்கும் பரவிய பிறகு அவர்களிடத்தில் இருந்த எல்லா பொருட்களும் அவர்கள் செலவழிந்த பின்பு யாக்கோபின் வீட்டார் எகிப்தை நோக்கி வருகிறார்கள். அதற்குள்ளே 2 வருடங்கள் போகிறது. யாக்கோபின் வீட்டார் எகிப்திற்கு வந்த பிறகு அவர்கள் 5 வருஷம் அந்த பஞ்சத்தை சந்திக்கிறார்கள். ஆக 47ஆம் அதிகாரம் எகிப்தின் பஞ்சகாலமான 7 வருஷங்களில் 5 வருஷங்களை அது உள்ளே சொல்லி இருக்கிறது. அதையும் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். நம்பர் 3, இந்த அதிகாரத்தின் பின்னணி சிறப்பு. நாடு, ஜனங்கள், மதம் என்பதின் முறையான ஆட்சி முறையின் வரிசையை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. ஒரு தேசம், அதுதான் முக்கியம். ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு தேசம் முக்கியம். 2, அந்த அரசாங்கத்திற்கு ஜனங்கள் முக்கியம். 3, அந்த அரசாங்கத்திற்கு மதம் முக்கியம். ஆனால் அது வரிசை மாறக்கூடாது. சில அரசாங்கம் இந்த வரிசையை மாற்ற நினைத்தால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அது மக்களுக்கு ஏற்ற அரசாங்கமாகவோ தேசமாகவோ இருக்காது. சுமூகமான சூழலை தேசம் சந்திக்காது. இதிலே நாடு, மக்கள், மதம், இதிலே மதம் முதலாவது வந்தாலும் பிரச்சனை, ஜனங்கள் கடைசியில வந்தாலும் பிரச்சனை, நாடு கடைசியில போனாலும் பிரச்சனை. இந்த வரிசை முறை மாறக்கூடாது. தேசம் முதலில், ஜனங்கள் 2வது, மதம் பக்தி 3வது. இதை 47ஆம் அதிகாரம் விளக்கி இருக்கிறது. அதுதான் இந்த அதிகாரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய ஈர்க்கிற கருத்துள்ள ஒரு அதிகாரம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பின் வீட்டார் பார்வோனை சந்தித்து தயவு கேட்டது. ஆதியாகமம் 47 1 முதல் 12. பகுதி 2, எகிப்தியர் யோசேப்பினிடம் பஞ்சத்தில் உதவி கேட்டது. ஆதியாகமம் 47 13 முதல் 26. பகுதி 3, யாக்கோபு யோசேப்பிடம் அடக்கம் பண்ண ஆணை கேட்டது. ஆதியாகமம் 47 27 முதல் 31. பகுதி 1, யோசேப்பின் வீட்டார் பார்வோனை சந்தித்து அவனிடம் தயவு கேட்டனர், உதவி கேட்டனர். ஆதியாகமம் 47 1 முதல் 12. யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுது கோசே நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி
கானான் தேசத்திலே பஞ்சம் கொடியதாயிருக்கிறது. உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். பார்வோன் அதுக்கு பதில் சொல்றாரு. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியிருக்கும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். நடக்கிற நிகழ்ச்சி என்ன? யாக்கோபின் குடும்பத்தார் எகிப்திலே வந்து விட்டார்கள். வந்து சில நாட்கள் ஆகிறது. அவர்கள் வந்து சில நாட்கள் ஆன பிறகு பார்வோனை சந்திக்க வேண்டும். பார்வோனை சந்திக்கும் பொழுது பார்வோன் என்ன கேட்பார், பார்வோனிடத்தில் எப்படி பேச வேண்டும், அவர் கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை யோசேப்பு தன் சகோதரருக்கு சொல்லிக் கொடுக்கிறான். பார்வோன் இப்படி இங்க இருப்பாரு, இங்க உட்கார்ந்து இருப்பாரு, நீங்க அங்க நிப்பீங்க, அவர் கேள்வி கேட்பாரு, நீங்க பதில் இப்படி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை யோசேப்பு தன் சகோதரருக்கு சொல்லி கொடுக்கிறான். பாருங்க, ஒரு காரியத்துல முக்கியமான ஒரு நபரை சந்திக்கும் பொழுது நம்முடைய ஆயத்தம் ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டும். ஆயத்தம் ரொம்ப முக்கியம். பார்வோனை சந்திக்கணும், அதுக்கு இவ்வளவு ஆயத்தம் தேவையானா அதை யோசேப்பு எவ்வளவு நுணுக்கமா கவனமா தங்கள் சகோதரரை ஆயத்தப்படுத்துறான் பாருங்க. அப்ப இந்த ஆயத்தம்ன்றது ஒரு சில நாட்களா நடந்திருக்கும். அவங்கள சொல்லி இருப்பான், தைரியப்படுத்தியிருப்பான். அவங்க சிந்தைய எகிப்தினுடைய தேசத்துக்கு ஏற்றது போல அவன் எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு போதிச்சு எப்படியெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருப்பான். இந்த இடம் யோசேப்பு தன் சகோதரர்களை முதல்ல வீட்டில் ஆயத்தப்படுத்துறான். அதுக்கப்புறம் யோசேப்பு அவங்கள பார்வோனிடத்துல கொண்டு போகிறான். கவனிங்கள், நம்பர் 1, யோசேப்பின் சகோதரர் பார்வோனை சந்தித்தது. ஆதியாகமம் 47:1-6. நம்பர் 2, யோசேப்பின் தகப்பன் பார்வோனை சந்தித்தது. ஆதியாகமம் 47:7-10. நம்பர் 3, யோசேப்பின் குடும்பத்தார் கோசேனில் குடியேறியது. ஆதியாகமம் 47:11-12. இந்த முதல் பகுதியில் இந்த 3 நிகழ்ச்சிகள் தான் நடக்குது. சகோதரங்க பார்வோனை சந்திக்கிறாங்க, அப்புறம் தகப்பன் பார்வோனுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார், பிறகு குடும்பமா கோசேனில் குடியேறாங்க. இதுல முதல்ல 5 பேர் பாருங்க, 2வது வசனம், தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். இது யோசேப்பு செஞ்ச காரியம். இப்போ வந்த எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போல. பார்வோன் மிக கண்ணியமானவர், உயரிய பதவி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பார்வோனை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். 70 படிகளுக்கு மேலே அவருடைய சிங்காசனம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அவ்வளோ உயரமான பதவி. அதுவும் இப்ப எகிப்தில் எல்லா சுற்றுப்புற தேசங்கள் எல்லாம் எகிப்தை நோக்கி வருகிற நேரம் இது. இப்போ யாக்கோபின் வீட்டார் 70 பேர் வந்து எகிப்தில் குடியேறியப்ப 70 பேரையும் கூட்டிட்டு போயிருந்தா எப்படி இருக்கும்? அப்போ இங்க யோசேப்பினுடைய ஞானம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. என்ன சொல்லியிருப்பான்? ஓகே, முக்கியமானவங்களை கூட்டு போறேன், அங்க எல்லாரையும் கூட்டு போனா நல்லா இருக்காது. பார்வோன் வந்து உங்ககிட்ட பேசுவாரு, எப்படின்னா விசாரிக்கும் பொழுது கேட்பாரு, உங்க தொழில் என்னன்னு கேட்பாரு. கேட்டா எங்க தொழில் ஆடு மேய்க்கிற தொழில், எங்க முற்பிதாக்கள் செய்தது, நாங்க கானான்ல இருந்தப்போ அதை செஞ்சுட்டு இருந்தோம், பஞ்சம் வந்ததுனால எகிப்தை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லணும். ஆயத்தங்கள்
வீட்டில் நடந்துச்சு. கேள்விக்கு பதில் சொல்லுவது எப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி கேள்வியும் கேட்கப்பட்டது. பார்வோன் என்ன கேட்பாருன்னு யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எப்பவுமே இதில் தான் கேட்பாரு. இது அவர் கேள்விக்கு வழக்கமாக கேட்கறது. ஒருவேளை அவர் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியதா இருக்கணும். இந்த பகுதியில் 2 கேள்வி கேட்டான். ஒன்று, உங்கள் தொழில் என்ன அப்படின்னு பார்வோன் கேட்டாரு. இன்னொன்று, யாக்கோபே உன் வயது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அப்போ அவர் பெரும் பதவியில், உயர் பதவியில் இருக்கிறதுனால சிறு சிறு வார்த்தைகளில் பேசுறாரு. பதில் சொல்ல வேண்டியது கீழே இருக்கிறவர்களுடைய பொறுப்பா இருக்குது. இப்போ இதுல 5 சகோதரர்களை மட்டும் யோசேப்பு அழைச்சிக்கிட்டு போறான். இது கொஞ்சம் கஷ்டம். 70 பேர்ல 5 பேரை செலக்ட் பண்றது. சரி, 11 சகோதரர்களையும் கூட்டு போயிருக்கலாம், ஆனா கூட்டிட்டு போல. இது ஒரு ஞானம். இன்னொரு வகையில சொன்னா இது ஒரு இங்கிதம். உயர் பதவியில் இருக்கிறப்ப எல்லாரும் போய் பார்க்க முடியாது. சிலரை தான் அனுப்புவாங்க. உள்ளே அனுமதி கிடைப்பது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். நான் கூட வரேன்னு எல்லாரும் போய் ஆசையா பார்க்க போனாலும் அனுமதி மறுக்கப்படலாம். ஆனா இங்க யோசேப்பு என்னதான் பார்வோன் தனக்கு தெரிஞ்சவரா இருந்தாலும், தன்னை நம்புறவரா இருந்தாலும், பார்வோனிடம் இங்கிதத்தோட நடக்கிற அந்த ஞானம் இருக்குதே, அது யோசேப்புக்கு இருந்துச்சு. பாருங்க, இந்த இடத்துல நம்மளை வச்சு யோசித்து பாருங்க, நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஓகே, அவர் எனக்கு தெரியும், நான் சொல்றதெல்லாம் கேட்பாரு. அவர் என்ன இருந்தாலும் நான் சொல்றது கேட்கறவரு தானே. ஆனால் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. எல்லாம் கும்பலா வாங்க, வரிசையா வாங்க, அவருக்கு முன்னால நில்லுங்க, நான் ஒவ்வொருத்தரா பேர் சொல்லி அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சிலர் கை கொடுங்க, சிலர் குரூப் போட்டோ எடுத்துங்க, அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கலாம். ஆனா நம்ம அப்படிதான் செஞ்சிருப்போம். எவ்வளவு க்ளோஸ், 2வது பதவியில் இருக்கிறான். பயங்கர ரெஸ்பெக்ட் பார்வோனுக்கு யோசேப்பு மேல. ஆனா தன் குடும்பம் அப்படின்னு வரப்ப 5 பேரை செலக்ட் பண்ணிட்டு போவோம், கேள்விக்கு பதில் இப்படி சொல்லணும் அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஒரு யூகிக்கிற ஞானம், இங்கிதம் தெரிந்த விதம். ஓகே, 5 சகோதரர்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினான் என்பதை ஆதியாகமம் 46:33 பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இந்த 5 சகோதரரை மட்டும் அழைத்து சென்றான். 47:1-2. யோசேப்பு சகோதரர் பார்வோனிடம் தயவு கேட்டனர். அவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கூட சொல்லி கொடுக்கிறான். இந்த கோரிக்கையில கோசேன் நாட்டுல நாங்க குடியிருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு இடத்தையும் சொல்லி கேட்கிறாங்க. எகிப்துல அங்க இருந்த மேய்ச்சலுக்கு வசதியான இடம், பசுமையான இடம், நைல் நதி கிழக்கு பகுதியில் இருந்த இடம் கோசேன் பகுதி. இவங்க அந்த லேண்டை சுற்றி இருக்கிற பகுதிகளை ஆஃபர் பண்ணி நாங்க அங்க தங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, பார்வோனும் அவன் உதவியும். பார்வோன் எப்படி உதவி செய்யறாரு பாருங்க. நம்பர் 1, உங்கள் தொழில் என்னன்னு கேட்டாரு. நம்பர் 2, அவர்களை நல்ல இடத்துல குடியேறும்படி சொன்னார். 3, பார்வோன் உங்களில் திறமை உள்ளவர்களை தலைவனாக்க சொன்னான். 47:6. நம்பர் 4, பார்வோன் யாக்கோபிடம் உமது வயது என்ன என்று கேட்டான். 47:7-8. நம்பர் 5, பார்வோன் யாக்கோபின் ஆசீர்வாதத்தை பெற்றான். 47:10. இந்த பகுதியில் யோசேப்பு செஞ்சதை பார்க்கிறோம், பார்வோன் செஞ்சதையும் பார்க்கிறோம். இப்போ பார்வோன் கேள்வி மட்டும் கேட்கல, பதிலும் சொல்றாரு. நல்ல இடத்துல நீங்க குடியிருங்க. உங்கள ஒருவேளை திறமையானவங்க இருந்தா அவங்கள ஏன் மந்தையை மேய்க்கிறதுக்கு தலைவர்களாக கூட நீ நியமிக்கலாம் அப்படின்றாரு. அப்போ பார்வோனுக்கும் மந்தைகள் இருந்துச்சு. அந்த மந்தை கோசேன் பகுதியில் இருந்துச்சு. ஆக பார்வோனுடைய பதில்களில் கூட ஒரு பிராட் மைண்ட், எவ்வளோ பெரிய விஸ்தாரமான பரந்த இருதயம் அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு பாருங்க. இந்த ஆள் பேரு ராமசேஸ் 1.
இவனுக்கு பின்னாடி வந்தவன் ராமசேஸ் 2. அவன் தான் மோசையின் காலத்தில் இருந்தவன். ஆனால் இவன் மிகவும் நல்லவன். இவனால எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இவன் இஸ்ரவேலரை எபிரேயரை ஆசீர்வாதமா அவங்கள நடத்தினதுனால அந்த ஆசீர்வாதமும் இவனுக்கு கூடிச்சு. அந்த ஆசீர்வாதமும் இவனுக்கு கூடிச்சு. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன் அப்படின்னு முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் முதல்ல வாக்கு பண்ணாரு. அந்த வாக்குத்தத்தம் இந்த எகிப்தின் பார்வோனுக்கு கூட அந்த ஆசீர்வாதமா மாறுச்சு. ஏன்னா ஆபிரகாமின் சந்ததிய இந்த பார்வோன் ஆசீர்வாதமா நடத்தினான். அதனால இந்த பார்வோனுக்கு டபுள் ஃபோல் பிளஸிங். பஞ்சம் முற்றிலும் இருந்தோம், எகிப்துல பஞ்சம் இல்லை. இந்த ஜனத்தை அவன் ஆசீர்வாதமா காத்ததுனால. சரி, இந்த 5 பேர் அப்படின்னு சொல்லுது பாருங்க, 2ஆம் வசனம். தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். இந்த 5 பேர், இந்த நம்பர் ஏன் 5 அப்படின்னா கிரேஸ் அப்படின்னு ஒரு அடையாளம். அவன் கண்களில் தயை கிடைக்கிறதுக்கு கிரேஸ். 5 என்பது இரக்கத்திற்கு அடையாளம். 6 என்பது மனுஷனுக்கு அடையாளம். 7 என்பது பூரணத்திற்கு அடையாளம். அப்போ அந்த மாதிரி எண்ணிக்கையோட இருக்கிற சில அடையாளங்கள் இருக்குது. இதுல 5 பேரை செலக்ட் பண்ணான். ஏன் 5 பேர்? 7 பேரை பண்ணியிருக்கலாம், 3 பேரை பண்ணியிருக்கலாம், 10 பேரை பண்ணியிருக்கலாம், 8 பேரை பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஃபேவர் கிடைக்கிறதுக்காக அவங்கள அழைச்சிட்டு போனவங்க. அதனால 5 யாரா இருக்கும் இந்த 5 பேர்? தர்க்கும் சுன்ற புத்தகம் சொல்லுது, 1 செபுலோன், 2 தான், 3 நப்தலி, 4 காத்து, 5 ஆசேர், இவங்க தான் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு புத்தகம் ஜார்கி அப்படின்னு சொல்லுது, ரூபன் 1 ரூபன், 2 சிமியோன், 3 லேவி, 4 இசக்கார், 5 பென்யமீன் அப்படின்னு சொல்லுது. 3வது ஒரு குறிப்பு சொல்லுது யாஷேர், 1 ரூபன், 2 இசக்கார், 3 செபுலோன், 4 பெஞ்சமின். யூதா அதில் சொல்லப்படலை. ஆக 5 பேர் இவங்களா இருக்கணும். சரி, ஒருவேளை இது மாதிரி 5 சகோதரர்கள் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், எனக்கு இல்லாம இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் பார்வோன் இடத்திலிருந்து நன்மை வரணும்னா, உதவி வரணும்னா, மேலிடத்திலிருந்து நமக்கு நன்மையும் உதவியும் கிடைக்கணும்னா, இல்லாதி நம்ம மேல போகணும்னா நமக்கு கூட 5 சகோதரர்கள் வேணும். அது என்ன நமக்கு 5 பிரதர்ஸ்? இங்க பாருங்க, பார்வோன் முன்னாடி 5 பேர் நிற்கிறாங்க. நாமும் மேலே போகுவதற்கு, நம்முடைய குடும்பம் மேலே போகிறதுக்கு, நீங்க உயரணும்னா உங்களுக்கு கூட 5 சகோதரர்கள் வேணும். அது என்ன 5 சகோதரர்கள்? இந்த முதல் பகுதியில் அந்த 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அது மனுஷர்கள் இல்லை, அதில் நம்பர் 1 ஞானம். நீதிமொழிகள் சொல்லுது, ஞானம் தன் 7 தூண்களை கட்டி அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த இடத்துல யோசேப்பு ஞானம் ரொம்ப முக்கியமா ஞானத்தோட நடந்தான். 70 பேரையும் கூட்டிட்டு போய் நிறுத்தல, 12 பேரையும் கூட்டிட்டு போய் நிறுத்தல, இரக்கம் கிடைக்கட்டும்னு பேர பிள்ளைங்க, சிசு குழந்தைங்க அவங்கள கூட்டு போய் நிறுத்தல, செலக்ட் பண்ணி கூட்டு போய் நிறுத்தினா. பாருங்க, ஞானம் என்ற ஒரு சகோதரன் உனக்கு வேணும். நீதிமொழிகள் ஞானத்தை ஒரு பெண்ணுக்கு அடையாளமா சொல்லுது, ஞானத்தை வீட்டுக்கு அடையாளமா சொல்லும், ஞானத்தை ஒரு உருவத்துக்கு அடையாளமா உவமையப்படுத்தும். இந்த இடத்துல உனக்கும் எனக்கும் ஒரு சகோதரனை போல ஞானம் இருக்கணும். ஓகே,
நம்பர் 2, உண்மை. என்ன உண்மை? சகோதரன் நம்பர் 2, அவன் பேரு உண்மை. பார்வோன் கேட்டாரு, உங்கள் தொழில் என்ன? இவன் டாக்டரேட் பண்ணா, அவன் கலெக்டரா இருந்தா, இவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, அவன் மெடிசன் போனா. இப்போ நாங்கெல்லாம் ஓஹோன்னு இருந்தோம், ஆனா இங்கிருந்து இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லல. எகிப்தியருக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பு அப்படின்னு தெரிஞ்சு கூட வெக்கப்படாத, கூச்சப்படாத, குன்றி போகாம அவன் சொன்னதுதான் பார்வோனிடத்திலையும் சொன்னான். பாருங்க, நாங்கள் மேய்ப்பர்கள் அப்படின்னா பாருங்க, உண்மை. உண்மைன்ற ஒரு சகோதரன் உனக்கு வேணும். அவன் உன் கூட இருந்தா நீ மேல வந்துருவ. ஓகே, நம்பர் 3, தாழ்மை. 47:4. இவங்க சகோதரன் உயர் பதவி, இவன் சொல்லிதான் எல்லாம் நடக்குது. இவன் தான் பஞ்சம் வரும்னு சொன்னா, இவன் தான் செழிப்பு வரும்னு சொன்னா, முழு இராணுவம் இவன் இடத்துல இருக்குது. எகிப்தே இவன் கை அசைத்தால் அசையும். அப்படி இருக்கிறப்ப இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் பெருமை கூட கொள்ள முடியுமே, பெருமையா பேசியிருக்க முடியும், கர்வம் கொண்டிருக்க முடியும். ஆனா அவர்கள் வேண்டிக் கொண்டார்களாம். தாழ்மை என்பது ஒரு சகோதரனை போன்றது. நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா எப்பவுமே நீ தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு சகோதரனை போல உன் கூடவே நிற்கணும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இந்த பகுதியில் அவன் ஞானமா நடந்தான், ஞானம். அவர்கள் உண்மையா இருந்தாங்க, உண்மையை பேசினாங்க, உண்மை. அவங்க தாழ்மையா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, தாழ்மை. 4வது சகோதரன் திறமை. பார்வோன் கேட்டாரு, அப்படியா ஆடு மாடு மேய்க்கிறவங்களா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோ? ஓகே யோசேப்பு, இவங்கள யாராகிலும் திறமை உள்ளவங்க இருந்தா ஏன் ஆடு மாடுகளுக்கு அவர்களை தலைவனாக்கு அப்படின்றாங்க. அப்போ திறமையை வளர்த்து கொள்ள வேண்டியது இருக்குது. சிலருக்கு திறமை பிறக்கிறப்ப கூட பிறக்கும். கடவுள் அவங்கள பூமிக்கு அனுப்புறப்ப திறமையோடு அனுப்பி வச்சிருப்பாரு. ஒரு சிலர் அப்படி இல்லாம இருக்கலாம். சிலர் திறமையை படித்து கற்றுக்கொள்ளலாம், சிலர் திறமையை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், சிலர் திறமையை பயிற்சி எடுத்து கற்றுக்கொள்ளலாம். எதுவுமே செய்யலனா கூட திறமையை காப்பி அடிச்சாவது கற்றுக்கொள்ள வேணும். திறமை இல்லைன்னா நீ தலைவனாக முடியாது, மேல வர முடியாது. அவன் ஒரு சகோதரனை மாதிரி நீ அவனை வளர்த்து கொள்ளணும். அப்போ உனக்குள்ளவே இவன் இருக்கணும். உனக்குள்ளவே ஞானம், உனக்குள்ளவே உண்மை, உனக்குள்ளவே தாழ்மை, உனக்குள்ளவே திறமை. திறமை இருக்கணும். திறமை இல்லைன்னா மேல வர முடியாது. ரெக்கமெண்டேஷன் பண்ணி மேல வந்தாலும் நம்ம விட திறமையானவன் இயற்கையா படிச்சுட்டு தன்னை வளர்த்து கொண்டு வருகிறவர்கள் இருப்பாங்க. அப்போ தலைவனாவதற்கு திறமையை வளர்த்துக்கொள். திறமை மட்டும் போதாது, அதுக்கு முன்னாடி தாழ்மை இருக்கணும், அதுக்கு முன்னாடி உண்மை இருக்கணும், ஞானமும் இருக்கணும், ஒரு சகோதரனை போல. நம்பர் 5, ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் இருக்கணும். என்ன ஆசீர்வாதம்? யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பிளஸிங் கூட ஒரு சகோதரனை போல. இங்க பாருங்க, பார்வோன் கிட்ட எல்லாம் இருக்குது. பார்வோன் கிட்ட எல்லாம் இருக்குது. யாக்கோபு கிட்ட எதுவும் இல்லை. பார்வோனுடைய உதவி கேட்பதற்காக தான் முழு குடும்பமே தேசத்தை விட்டு எகிப்திற்கு குடிபெயர்ந்தாங்க. அவர் பெரிய ராஜா, எல்லாம் இருக்குது. யாக்கோபு ஒரு சாதாரண மனுஷன். ஆனால் அவனிடத்தில் எகிப்திய அதிபதி போலவோ
எகிப்திய ராஜா பார்வோனுக்கு இருப்பது போலவோ அவனிடத்தில் எதுவும் இல்லை. ஆனால் அவனுக்குள்ளும் ஒன்று இருக்கிறது, அது ஆசீர்வாதம். அவன் சொன்னால் அது ஆசீர்வாதம். பார்வோனிடத்துல எல்லாம் இருந்து கொடுக்கலாம், ஆனால் யாக்கோபினிடம் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். அவனிடம் இருப்பது ஆசீர்வாதம் இருக்குது. தங்கள் முற்பிதாக்களின் ஆசீர்வாதம், தங்கள் பரலோக பிதாவின் சர்வ வல்லமுள்ள தேவனின் ஆசீர்வாதம் அவன் நாவுல இருக்குது. அவன் நாவுல இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில மேல வர இந்த 5ம் உங்களுக்கு ஒரு சகோதரனை போல உங்களுக்கு உள்ள இருக்கணும், உங்க கூட நிக்கணும். அப்படின்னா நீங்க மேல வர முடியும், நீங்கள் தலைவராக முடியும், சிறந்தவர்களாக முடியும், பேர் பெற்றவர்களாக முடியும், உயர் பதவிகளில வர முடியும், மேன்மக்களோடு உட்கார முடியும். தேசத்துல உனக்கென பல நாற்காலிகள் காத்திருக்குமானால் அந்த நாற்காலியில் போய் நீ உட்கார்ந்து தேசத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தையும் பெற முடியும். இவைகள்தான் ஒரு சாதாரண மனிதனை மேற்குடி மகனாக மாற்றக்கூடியது. வேதத்தின்படி ஆசீர்வாதம் இருந்துச்சு. எனக்கு இந்த காரியத்துல கவனித்த திருப்புனது இன்னொன்னு, யாக்கோபினிடத்துல ஆசீர்வாதம் இருந்துச்சு. வாசிப்போம். ஆதியாகமம் 47:7. பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. 10. பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். அது என்ன ஆசீர்வதித்து? ஆசீர்வாதம் அப்படி என்பது தேவன் உனக்கு பண்ணின வாக்குதத்தம் உன் மேலே உனக்குள்ளே தங்கி இருக்கும். என்ன நல்லா கவனிங்க. ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை அவன் மேல பதிதா, அவனுக்கு உள்ள பதிதா? அப்போ அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு மேலையும் அவன் உள்ளவும் பதிஞ்சிடுது. ஏன்னா அந்த வார்த்தை அப்படிப்பட்ட ஒண்ணு. ஓகே, இதே உனக்கு மேல உனக்கு உள்ள தேவன் சொல்லி பதிஞ்ச ஆசீர்வாதம் இருக்குதே, வாக்குதத்தம். அந்த வாக்குதத்தத்தை நீ யாருக்காகிலும் சொன்னால் அது உன்னிலிருந்து புறப்பட்டு அவங்களுக்கு இடத்துல போய் தங்கக்கூடியது. இந்த டிரான்சாக்ஷன் இருக்குது, இது தேவன் நமக்கு கத்து கொடுத்தது, தேவன் நமக்கு செஞ்சு காட்டியது. இது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றதுக்கான என்ன, நீங்க சொல்றது அவங்களுக்கு அப்படியே பலிக்கும். நீங்கள் சொல்ற செழிப்பின் வார்த்தைங்க, நல்ல வார்த்தைங்க, சுபமான வார்த்தைங்க, மங்களகரமான வார்த்தைங்க, சுபிட்சமான வார்த்தைங்க அவங்களுக்கு நீங்க சொல்றப்ப, தேவனுடைய வார்த்தையில சொல்றப்ப, உங்களுக்குள்ள தரித்திருக்கிற அந்த தேவன் சொன்ன வாக்குதத்தம் உங்களிலிருந்து புறப்பட்டு அவர்களுக்குள்ளே போய் தங்குகிற நிகழ்ச்சி இருக்குது. அந்த பிளஸிங் டிரான்சாக்ஷன் இருக்குது. அது நாவுல மட்டும் நடக்கல, வார்த்தைகளிலும் நடக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த வசனத்தை கவனிப்போம். பார்வோனிடம் எல்லாம் இருந்தது, ஆனால் யாக்கோபிடம் ஆசீர்வாதம் இருந்தது. அது என்ன ஆசீர்வாதம்? அதான் பார்க்க போறேன். பிளஸிங் வேர்ட்ஸ் அவனிடத்தில் இருந்துச்சு. இப்ப எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12 எடுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12. கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பவுமே நமக்கு வாக்குதத்தமாகவும்
ஆதாரமாகவும் ஆறுதலை கொடுக்கக்கூடியதாகவும் கிரியை செய்யக்கூடியதாகவும் இருக்குது. அது பொய் சொல்லாது, மாறாது, மறையாது, நிலைச்சு இருக்கக்கூடியது. அது என்னைக்குமே குறைஞ்சி போகாது, தளர்ந்து போகாது, மறைஞ்சு போகாது, தேய்ந்து போகாது, நிலைச்சிருக்கக்கூடியது. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், ஆபிரகாம் செத்துட்ட பிறகு அந்த வாக்குத்தத்தம் செத்துல. ஈசாக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஈசாக்கு வாழும் பொழுதும் அவனிடத்தில் இருந்துச்சு. ஈசாக்கு இறந்த பிறகு வாக்குத்தத்தம் இறந்தல்ல, வாக்குத்தத்தம் நிலைச்சிருக்குது. ஏன்னா அதை சொன்னவர் சாவாமை உள்ளவர், மாறாதவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வார்த்தை மறையாது, அப்படியே நிக்குது. மனுஷன் மாறலாம், மறையலாம், ஆனால் வார்த்தை நிக்குதா? அத இங்க ஒரு குறிப்புல உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஓகே, இதுல தேவனுடைய வார்த்தைங்க இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருக்குது. எல்லா வார்த்தையுமே, வார்த்தையும் சரி, வாக்குத்தத்தங்களும் சரி, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தைகளுமே. இந்த வசனத்தை பொதுவா எப்படி பிரசங்கிங்க பண்ணி நான் கேட்டிருக்கிறேன்னா, பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது. அது கேட்கிறவங்களையும் வெட்டும், பிரசங்கம் பண்றவங்களையும் வெட்டும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டுக்கிறேன். பொதுவா அது ஒரு பக்கம் உண்மை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இருபுறமும் கருக்குள்ள அப்படின்ற வேர்டு இருக்குது. அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை டைஸ்டோமாஸ் அப்படின்னு பேரு. ரியலாவே டைஸ்டோமாஸ், DISTOMA, டைஸ்டோமா. டை என்றால் டபுள் எட்ஜ், டபுள் எட்ஜ், அதாவது டபுள் மவுத், ட்வின் மவுத். டை என்றால் டபுள், ஸ்டோமா என்றால் ஃபேஸ், லிப்ஸ், மவுத், வாய்ஸ், வேர்ட்ஸ் என்றெல்லாம் பொருள். கேர்ஃபுல்லா கவனிங்க. டைஸ்டோமா இருபுறமும், அதாவது ரெண்டு நாவு, அதாவது ரெண்டு வாய், அதாவது ட்வின் மவுத். அப்படின்னா அவர் பேசினது ஒன்று, அவர் என்னிடத்தில் பேசினது அவருடைய நாவு, அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எனக்குள்ள வந்த பிறகு என்னிலிருந்து நான் பேசுவது இன்னொரு, அவருடைய வார்த்தை, ஆனால் இன்னொரு நாவு. அவருடைய வார்த்தை தான், அந்த நாவு பேசியது எனக்குள்ளே வந்தது. எனக்குள்ளே வந்த அந்த வார்த்தையை நான் பேசுவது, மற்றவர்களுக்குள்ளே போவது. இருபுறமும் கருக்குள்ள வார்த்தை. ஆசீர்வாதம் என்பது இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணத, ஆண்டவர் எனக்கு அருளியத, ஆண்டவர் எனக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை நான் இன்னொருவருக்கு சொல்லும் போது டபுள் நாவு, ரெட்டை நாக்குகள், ரெட்டை உதடுகள் அதை பேசி இருக்குது. முதல்ல பேசினது அவரு, அதே வார்த்தையை ரெண்டாவது பேசினது நானு. அப்போ வார்த்தை மாறல, நாவு தான் மாறுது. அதே வார்த்தை அப்படியே பரிமாற்றம் செய்யப்படும் போது அதே ஆசீர்வாதம் இன்னொருவருக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறேன். டைஸ்டோமா ரெட்டை நாவு, ரெட்டை வார்த்தை, இருபுறம் கருக்குள்ள வார்த்தை.
ஆண்டவர் பேசின வாக்குத்தத்தத்தை எனக்குள்ள வச்சு நான் யாருக்காவது சொன்னா அந்த வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளது, மாறாது. அந்த ஆசீர்வாதம் ஜீவன் உள்ளது, மாறாது. அது அப்படியே கடந்து சொல்லக்கூடியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. நீங்க உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லும் பொழுது, உனக்கு சொன்ன அந்த வார்த்தை நீ உன் வாயால அதே வார்த்தையை நீ அறிக்கை செய்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அதே ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேருது. அப்போ இந்த வார்த்தை இருக்குத சாவல, வாக்குத்தத்தம் சாகல, வாக்குத்தத்தம் மறையில, வாக்குத்தத்தம் புதைக்கப்படல. வாக்குத்தத்தத்தை வாங்கினவன் இறந்து போயிருக்கலாம், ஆனால் வார்த்தை இறக்கல. ஏன்னா வார்த்தையை சொன்னவர் இறக்கல. அப்போ யாக்கோபு ஆசீர்வதிச்சான். யாக்கோபு எளிமையானவன், ஒன்றும் இல்லை, வாழ்க்கையை சஞ்சலத்தோடு வாழ்ந்தவன், பரதேசியை போல இருந்தேன்னு சொல்றான். ஆனால் அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு பார்வோனை கூட ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை யாக்கோபு உள்ள வச்சிருந்தானே. அதுதான் உனக்கு கூட இந்த உலகத்துல உலகத்தார் கண்களுக்கு நீ ஏழையா இருக்கலாம், எளிமையா இருக்கலாம், நிர்பந்தமான மனுஷியா இருக்கலாம், தாழ்ந்து இருக்கலாம், ஒன்றுமில்லாதவங்களா இருக்கலாம், குறை உள்ளவங்களா இருக்கலாம், மற்றவங்களோடு ஒப்பிட்டா உன்னுடைய நிலை கீழே இருக்கலாம். ஆனால் வாக்கு மாறாத ஒரு தேவன் உன்னோட கூட இருக்கிறதுனால, அந்த வாக்கு மாறாத தேவன் உன் மேல வாக்கு பண்ணி இருக்கிறதுனால உனக்குள்ள இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் தங்கி இருக்குது, ஒரு வாக்குத்தத்தம் தங்கி இருக்குது. அதை நீ யாருக்கு சொன்னாலும் பலிக்கும். ஏன்னா அது உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை. ஹல்லேலூயா. அதுதான் உனக்குள்ள இருக்குது, அதுதான் உனக்குள்ள இருக்குது. நீ யாரையும் ஆசீர்வதிக்க முடியும், நீ யாரையும் சபிக்க முடியும். ஆனா சபிப்பதற்கு தேவன் இடம் கொடுக்கல. நீ ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இப்போ உனக்குள்ள இருக்கிற வார்த்தையின் வல்லமையின் மகிமையை பார்க்க முடியுது இல்லையா? இதுதான் யாக்கோபு செஞ்சாரு. உயர் பதவியில பார்வோன் இருந்தாலும் தனக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தன் முற்பிதாவாகிய ஈசாக்கிடம், தன் முற்பிதாவாகிய ஆபிரகாமிடம் வாங்கினாரு. 8 முறை தேவனை தரிசிச்ச யாக்கோபு தேவனிடத்திலிருந்தும் வாங்கினாரு. அப்போ அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமா பரிமாற்றம் பண்ணப்பட்டது. இதுதான் அந்த முதல் பகுதியில யாக்கோபு ஆசீர்வதிச்சதை பார்க்கிறோம். இந்த முதல் பகுதியில பாருங்க, பார்வோனை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லுது 8ஆம் வசனம். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். இதை படிக்கிறப்ப என்ன யோசிப்போம்? யாக்கோபு வயசு 130, பார்வோன் கேள்வி கேட்டாரு. யாக்கோபு கிட்ட ஆசீர்வாதம் இருந்துச்சு, அதை அவர் சொல்லிட்டாரு. கேள்விக்கு பதில் சொல்றாரு. உன் வயது என்ன? என் வயது 130. நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் அப்படின்றார் பாருங்க. இந்த பரதேசின்ற வார்த்தை தமிழ் மொழியில ரியல் மீனிங்க புரிஞ்சிக்க முடியல. அதாவது நான் ஒரு யாத்திரிகன், அதான் சரியான பொருள். நான் ஒரு யாத்திரிகன், என் முற்பிதாக்கள் யாத்திரிகர்கள், கானானை கொடுப்பேன்னு எங்கள் முற்பிதாவுக்கு என் தேவன் வாக்கு பண்ணாரு. ஆகையினால நான் ஒரு யாத்திரிகனை போல நான் நடந்தவன், நடக்கிறவன் அப்படின்றான். பரதேசினா ஒண்ணு இல்லாதவன், அப்படிதான் பொருள் நம்ம கற்பனைக்கு. ஆனா ரியல் பொருள் நான் ஒரு யாத்திரிகன். அதற்கு யாக்கோபு நான் யாத்திரிகனாய் சஞ்சரித்த நாட்கள்
130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமா இருக்குது. வாழ்க்கையில வயது ஆகன பிறகு சொல்ற வார்த்தைகள் இவைங்க. யாக்கோபு சொல்றதுன்னா எவ்வளவு சொல்லி இருக்கலாம். நான் தேவனை சந்திச்சேன், அவர் எனக்கு முன்னால் தோன்றினார், அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார், அப்படியெல்லாம் சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல. அவர் சொல்றாரு, நான் ஒரு யாத்ரீகன், என் வாழ்க்கையில கொஞ்சம்தான். எங்க முற்பிதாக்களுடைய ஆயுசு காலம் பெருசு. எங்க அப்பாவுக்கு 180, எங்க தாத்தாவுக்கு 175. அவங்களோட நான் ஒப்பிட்டா எனக்கு வெறும் 130 தான். ஆனா அது ரொம்ப கொஞ்சம், ஆனா சஞ்சலம். இந்த வார்த்தைய யாக்கோபு யோபுவினிடத்திலிருந்து கடன் வாங்கினாரோ, அதை படிச்சு பேசினாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா யோபுவின் புத்தகம் 14:1 இதே போல வார்த்தை கையாளப்படுது. வேதாகமத்தில் முதல் புத்தகம் யோபுவின் புத்தகம். அவருடைய சரித்திரத்தில் வர பல செய்திகள் இன்னைக்கும் நம்ம அதை பயன்படுத்தக்கூடியதா இருக்குது. யோபு 14:1 வாசிப்போம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். பாருங்க, சஞ்சலம் நிறைஞ்சவனா இருக்கிறானா. அப்போ வாழ்க்கையில அந்திய காலம் நெருங்க நெருங்க அவர்கள் மேல் வீட்டை நோக்கி பயணிக்கிற எண்ணம் கூடிக்கொண்டே போகும். உங்களுக்கு வயசு ஆக ஆக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெறுப்பு வரும். இந்த பலவீனமான சரீரத்தை சுமக்கிறதுல ஒரு சலிப்பு வரும். இந்த குடும்ப வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு சலிப்பா தோணும். ஆனா இருதயம் இந்த சூழல்ல இருந்து தான் அந்த மேல் வீட்டினுடைய வாழ்க்கையை வாஞ்சிக்க அதிகமா துடிக்கும். வயசு ஆக 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 உங்கள் இருதயம் எப்பவுமே மேல் வீட்டை போய் சேர்றதையே வாஞ்சிக்கும். எப்ப நான் போவேன், எப்ப போகலாம் ஆண்டவரே, எப்ப என்ன கூப்பிட்டுப்பீங்க மேல அப்படின்னு தோணும். இது எல்லாருக்கும் வருகிற இயற்கையான எண்ணம். அதுவும் தேவ பிள்ளைகளுக்கும் வரலாம். அப்போ நீங்க வயசு கூடி கூடி போகும்போது, பூமியின் வாழ்க்கை சலிப்படையும் போது, மேல் வீட்டின் வாழ்க்கை விருப்பம் அதிகமா கூடும். அப்பவே உங்களுக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறேன், என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இன்னும் சில வருஷங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது என்னை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு தோணும். அப்போ உங்களுடைய அந்த பூமிக்குரிய வாழ்க்கை சலிக்க ஆரம்பிக்கிறப்ப, வயது முதிர்றப்ப, மேல் வீட்டின் மேல விருப்பம் வரப்ப உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியம். திடீர்னு மரணம் வர்றதுக்கு முன்னாடியே உங்க இருதயம் அந்த மேல் வீட்டை விரும்பும், பரலோக வீட்டை விரும்பும். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவனை நேசிக்கிற எப்ப போய் பாப்பா ஆண்டவரேன்னு அந்த விருப்பம் உள்ள வருதே, அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம். உங்களை அந்திய காலத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுவது. கிறிஸ்தவன் சாவுக்கு பயப்படாதவன், ஆனால் தேவனை சந்திப்பதற்காக துடிப்பவன். கிறிஸ்தவன் பூமிக்குரிய வாழ்க்கையை ஆசைப்படாதவன், அவன் மேல் வீட்டை வாஞ்சிப்பவன். ஆகவே அந்த எண்ணம் உங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ஆயத்தங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ளணும். வயசு எவ்வளவுனா இருக்கலாம், இருதயம் என்ன சொல்லுது பாருங்க. வயசு ஆயிடுச்சு, ஆசீர்வாதத்தை கையில வச்சிருந்தாரு, அதை சொல்றதுக்கு தயங்கல. 2 முறை வருது ஆசீர்வதிச்சான்னு. எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது உங்க வார்த்தைய மற்றவங்களை ஆசீர்வதிப்பது, உங்க ஜெபத்தினால ஆசீர்வதிப்பது, உங்க நல் மொழியினால எண்ணங்களால அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பது. இது யாக்கோபு கற்றுக் கொடுக்கிற பாடம். நீங்க பொன்னையும் பொருளையும் பணத்தையும் கொடுப்பதற்கு முன்னால உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வீட்டாருக்கும் பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்க. அது கடந்து போகும்.
ஓகே, பகுதி 2. எகிப்தியர் யோசேப்பிடத்தில் பஞ்சத்தில் வந்து உதவி கேட்டது. இந்த அதிகாரத்தில் 2வது பகுதி இது. 13ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நீண்ட செய்தியை சொல்லுது. இப்போ யாக்கோபின் குடும்பம் கோசேன்ல குடியேறி விட்டது. அதுக்கப்புறம் எகிப்துல என்ன நடக்குது? நான் சொன்ன முதல்ல இந்த அதிகாரத்துக்குள்ள 17 வருஷங்கள் இருக்குதுன்னு. சம்பவங்களை வேகமா சொல்லிட்டு போகுது. எகிப்திய ஜனங்கள் வந்தாங்க, பஞ்சம் கொடியதா இருக்குது அப்படின்னு தொடங்குது. கவனியுங்கள், 13ஆம் வசனம். பஞ்சம் மிகவும் கொடியதா இருந்தது, தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று, எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. 13ஆம் வசனம் சொல்லுது பஞ்சம் ரொம்ப கொடியதா இருந்துச்சு, தேசம் மெலிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா தேசத்துல வறட்சி அதிகம், கஷ்டம் அதிகமாயிட்டு. 14ஆம் வசனத்திலிருந்து செய்திகளை சொல்ல ஆரம்பிக்குது. கவனிப்போம். தேசத்தில் பஞ்சம் 7 வருஷம் இருந்தது. இதில் 2 வருஷம் பஞ்சம் யாக்கோபு எகிப்திற்கு வருவதற்கு முன் தொடங்கியது. வந்த பின் 5 வருடங்கள் பஞ்சம் இருந்தது. ஆதியாகமம் 45:6. இந்த 5 வருஷத்தில் ஒவ்வொரு வருடமும் நடந்ததை இந்த பகுதி சொல்லுது. இங்க தான் கவனிக்கணும். இதை நீங்க சாதாரணமா படிச்சீங்கன்னா இந்த உள் ஆழம் விளங்காது. சாதாரணமா படிச்சுட்டா அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். ஆனா இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷம் போல நிகழ்ச்சிகள் நடக்குது. கவனிங்க, குறிப்பாக சொல்றேன். 14 யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லோரும் யோசேப்பிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். 17 அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். அந்த வருஷம் முடிந்த பின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை. இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல. நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாயிருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும், நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு நிலத்தின் நிலங்கள் யாவும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணினான். ஆசாரியனுடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை. அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாய் கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலங்களை விற்கவில்லை. இப்போ இந்த 7 வருஷத்துல 5 வருஷத்துல நடந்தது என்ன? முதல்ல எல்லாரும் பணத்தை கையில வச்சுட்டு வந்து தானியத்தை வாங்கினாங்க. தானியத்தை வாங்கினாங்க, சாப்பிட்டாங்க. இருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா செலவழிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பணம் இல்லை, யாருக்கிட்டையும் பணம் இல்லை. அப்ப எல்லாரும் போய் யோசேப்பு இடத்துல முறையிடுறாங்க. பணம் இருந்துச்சு, தானியம் வாங்கணும், இப்போ பணமும் இல்லை தானியமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சியில ஜனங்கள் போய் யோசேப்பினிடம் முறையிடும் போது அந்த முறையிடுதல் ரொம்ப பரிதாபமா இருக்குது. அப்போ
யோசேப்பு அவர்களிடத்தில் பேசுவது ஏதோ கடினமா இருப்பது போல நமக்கு தோணும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரோ, ரொம்ப கடினமா பேசுறாரோ, ஜனங்க பணத்தை கேட்கிறாரு, நிலத்தை கேட்கிறாரு, ஆடு மாடை கேட்கிறாரு, இவர் யோசேப்பு மாறிட்டானோ அப்படின்னு இல்ல. யோசேப்பு எகிப்தின் தேசத்துக்காக வேலை செய்யறான். பார்வோனுக்கு இந்த மாதிரி ஆள் தான் வேணும். இவனை வேலையில வச்சுது தேசத்துக்கு நன்மையை கொண்டு வரணும். இவனை பொறுப்புல அமர்த்தியது காரணமே தேசம் நல்லா இருக்கணும், ராஜ்யம் நல்லா இருக்கணும், அத நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இவன்கிட்ட இருக்கிறதுனால இவன் பண்ணணும் அப்படின்ற கவர்மெண்ட் சீட்ல உட்காந்துக்கிட்டு அபிஷியலா பேசுற காரியங்கள் இது. யோசேப்பு பியூர்லி இப்ப அந்த கவர்மெண்ட் ஸ்தானாபதி அதிகாரி. ஆகையினால அவன் ராஜ்யத்துக்கு எது நன்மை அதான் யோசிப்பான். அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன அதைத்தான் செய்யணும், அதைத்தான் இவன் செய்யறான். அவன் மாறிடல, ஜனங்களை பயமுறுத்தல, இரக்கம் இல்லாதவனா பேசல, கொடுமைப்படுத்தல, ஜனங்களது எல்லாத்தையும் சுரண்டல. சரி, முதல் வருஷத்துல என்ன நடந்துச்சு? நம்பர் 1, எகிப்தியர் பஞ்சத்தில் பணம் தந்து தானியத்தை வாங்கினர். ஆதியாகமம் 47 13 முதல் 15 பணத்தை வாங்குறான். இதுல ஒரு ரொம்ப அழகான வார்த்தை, யோசேப்பு பணத்தை பார்வோனுடைய அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்தான். ஐயோ, பைபிள் உண்மைய என்ன அழகாலாம் பதிவிடுது பாருங்களேன். இது ஒரு அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க திட்டங்கள், அரசாங்க செயல்பாடுகள், மக்கள் நலன் திட்டங்கள் இவைகளோட சம்பந்தப்பட்டது. அதனால இந்த 2வது பகுதி எல்லாமே கவர்மெண்ட் ஓரியன்டட் இஷ்யூஸ், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பு அந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு போய் பார்வோன் அரண்மனையில கொண்டு போய் சேர்த்தான். அவன் வழியில சுடவே இல்லை. எவ்வளோ அமைச்சருங்க மக்கள் கிட்ட இருந்து அரசாங்கத்துக்கிட்ட போற பணத்தை சுருட்டிடுறாங்க. அரசாங்கம் இடம் இருக்கிற பணத்தை ஜனங்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்குள்ளவே சுருட்டிடுறாங்க, திருடுறாங்க. யோசேப்பு எல்லா பணத்தையும் வாங்கி கொண்டு போய் அரண்மனையில சேர்த்தான். என்ன நம்பிக்கை இருக்கும், எவ்வளவு பணம் இருக்கும். பார்வோன் அவனை எவ்வளவு நம்பி இருக்கிறாரு. சுத்த தங்கம், பண ஆசை இல்லாத தங்கம். அவ்வளவு பணத்தை கொண்டு போய் சேர்த்தான். இந்த மாதிரி ஒரு ஆளு பார்வோனுக்கு உலகம் முழுசு சுத்தினாலும் கிடைக்காது, அந்த அளவுக்கு சுத்த தங்கம். அப்போ பணம் எவ்வளவு சேர்ந்தாலும் யோசேப்பு எடுக்கல. யோசேப்பு அதை தனக்குன்னு எடுத்து வச்சுக்கல. அவங்க பிரதர்ஸ் இருக்கிறாங்களே, இந்தா எடுத்துட்டு போங்க, பெட்டி பெட்டியா கொடுத்து அனுப்பியிருக்கலாம், கொடுக்கல. பார்வோன் அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்தான். இந்த இடத்துல தான் யோசேப்புக்கு எழுந்து நின்று எல்லாரும் மாலை போடணும். ஏன்னா அவன் உண்மைகளின் பிரதிநிதி அப்படி நிக்கிறான். என்ன நம்பியும் கொடுக்கலாம். முதல் இந்த 5 வருஷம் கடினமான பஞ்சம் தொடங்கிருச்சு இல்ல, பணம் வச்சிருந்தாங்க, பணத்தினால தானியம் வாங்கிட்டாங்க, பணம் செலவழிஞ்சு போச்சு. சோ நம்பர் 2, எகிப்தியர் வந்து சொன்ன பிறகு யோசேப்பு சொல்றான், உங்கள் ஆடு மாடுகளை கொண்டு வாங்க, அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தானியம் கொடுப்பேன். ஆதியாகமம் 47 16 முதல் 18. இந்த இடத்துல இந்த ஆடு மாடுகளை எல்லாம் பார்வோனுடையதாக்கினான். 47 18 வாசிங்க.
அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றிற்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். அந்த வருஷம் முடிந்த பின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது. பார்வோனுடையதாக்கினான். 19 நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஓகே, இங்க இவங்க தொழில் என்ன? யோசேப்பு குடும்பம், யாக்கோபு குடும்பம், மந்த மேய்க்கிற குடும்பம். இப்ப இங்க அவங்க எப்படின்னா எகிப்தியருடைய மந்தைகளை அவங்க வீட்டாருக்கு தள்ளி விட்டுருக்கலாம். ஈஸி தாங்க. உங்களுக்கு இருக்குது இல்லை? இதோ கொஞ்சம் இருக்குது. இந்த ஒரு 100, 1000, இந்த ஒரு 2000 ஆடுகளை அங்க சேருங்க, இவன்கிட்ட ஒரு 1000 சேருங்க, அவங்ககிட்ட ஒரு 1000 சேருங்க, தூர தள்ளிவிட்டான். ஆனால் யோசேப்பு ஆடு மாடுகளை பார்வோனுடையதா ஆக்கினானா. பொருள்ல கூட பாருங்க, அவன் எவ்வளோ ஒரு உண்மையா, அவன் குடும்பத்துக்கு எதுவும் செய்யல, அப்பவும் பார்வோனுக்கு உண்மையா இருக்கிறான். பணத்துல, பொருள்ல. சரி, நம்பர் 3, எகிப்தியர் வயல் நிலங்களை தந்து தானியம் வாங்கியது. 3வது காரியம், இப்போ அவங்க மிருக ஜீவனங்கள்லாம் தீர்ந்து போச்சு, அதுவும் அவங்களிடத்துல இல்லை, தானியம் வாங்கணும் இப்போ. அதனால 3வது சொல்றான் யோசேப்பு, உங்கள் வயல் நிலங்கள் இருக்குது இல்லை, அதை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அவங்க எல்லாரும் வயல் நிலங்களை கொடுக்குறாங்க, தானியத்தை வாங்குறாங்க. யோசித்து பாருங்களேன். இப்ப பாருங்க, எல்லாரும் வயல் நிலங்களை கொடுத்துட்ட பிறகு அவங்களிடம் சொந்தமா நிலம் இல்லை. சொந்தமா அவங்களுக்கு நிலம் இல்லையா? இப்போ அவங்க வித்துட்ட பிறகு அங்க யாரும் வேலை செய்யக்கூடாது. அவங்க வீட்டு நிலத்திலேயே அவங்க வேலை செய்யக்கூடாது. ஆகையினால எல்லாரையும் குடிபெயரும்படி செய்யறான். அப்படிதான் சொல்லுது. வாசிங்க 47:21. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணான். ஏன் பண்ணா? 20ஆம் வசனம். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். லேண்டையும் கொண்டு போய் பார்வோனுக்கிட்ட சேர்த்தான். எல்லாத்தையும் வாங்குறான், எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறான். எங்குமே அவன் எடுத்துக்கல. அப்போ தேசம் முழுசும் பார்வோனுடையதா ஆயிடுச்சு. பூமி முழுவதும் கவனிச்சிங்களா? அந்த பூமி இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. எல்லா லேண்டே வித்துடுறோம் அப்படின்னு வைங்களேன். இப்போ கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. ஆனா யோசேப்பு என்ன பண்றான்? ஓகே, லேண்ட் எல்லாம் பார்வோனுது, நீங்க எல்லாம் இடம் மாறி குடி போகலாம், உங்களுக்கு வசதியா நீங்க இடம் மாறி குடி போய் அந்த லேண்டில் வேலை செய்யலாம். அந்த லேண்டில் வேலை செஞ்சு நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். ஒரு தேசத்தின் குடிகளை கரிசனையோட கவனிக்க வேண்டியதா இருக்கணும். தேசத்தின் குடிகளை கரிசனையோட கவனிக்க வேண்டியதா இருக்கணும். இந்த இடத்துல ஜனங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எந்த ஜனம் சொல்லல நாங்க செத்தே போயிட்டோம், உன்னால யாரும் சாகல, சூசைட் பண்ணிக்கல, யாரும் போய் போராடல. எல்லாம் பார்வோனிடம் முறையிடுறாங்க, முறையிட்டதும் பார்வோன் செய்யறான். எல்லாம் போய் யோசேப்பின் இடத்துல முறையிடுறாங்க, முறையிட்டதும் அந்த குரலுக்கு செவி கொடுக்கிறான். அதுக்கப்புறம் லேண்ட கவர்மெண்ட் எடுத்துக்குது. இப்போ மக்கள் எல்லா இடத்திலும் பயணிக்கக்கூடிய வசதி ஆயிடுச்சு. எல்லாரும் எல்லா பகுதிக்கும் பயணிச்சு அரசாங்கத்துக்கு வேலை செய்யலாம். அப்படி ஒரு சூழலை யோசேப்பு உண்டாக்கணும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு அந்த மாதிரி பயணிக்க முடியாது. ஏன் தேசம் பிளவுபடுது? தேசம் ஒவ்வொரு இடத்துல அவங்கவுங்களுக்கு மட்டும்னு நினைக்குது. யாரும் போக முடியாது. இங்கிருந்து அங்க போனா அவங்க ஊரு, அங்க ஊர்ல தண்ணி வந்தா இவங்களுக்கு கிடைக்காது.
அதனால 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, தண்ணிக்காக போராடுறாங்க. இது அவங்க ஏரியா, இது அவங்க மொழி, இது அவங்க எல்லை, இது அவங்க நிலம், இது அவங்க ஜாதி, இது அவங்க கட்சி, இது அவங்க ஆட்சி. எல்லாருமே பிரிஞ்சு 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 இருக்குது. இப்படிப்பட்ட தேசம் வளராது. உன் தேசத்துல தேசம்னு ஒண்ணு உனக்கு இருக்குமானா, உன் தேசம் முழுவதும் நீ பயணிக்க கூடிய உரிமை அந்த தேசத்தின் குடிமகனுக்கு இருக்கணும். அதை அரசாங்கம் நிர்ணயிக்கணும். அப்படிப்பட்ட வசதியையும் உரிமையும் தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்கணும். தேசத்தின் குடிகள் அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கணும். ஏன் அமெரிக்கா செழிக்குது, ஏன் சீனா செழிக்குதுன்னா, அந்த ஊர்ல கிழக்கு முதல் மேற்கு வர ஒரு குடிமகன் பயணிக்கலாம். அந்த முழு தேசம் அவனுடையது. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க அப்படி இல்லை. தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, நிலத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, மணலுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, மழை தண்ணிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, பயிருக்கும் நிலத்துக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க, மொழிக்கு சண்டை போடுறாங்க. ஒருவர் எல்லையில ஒருவர் வந்தா அடிக்கிறாங்க, பஸ்ஸை எரிக்கிறாங்க, ராணுவத்தை அனுப்புறாங்க, ரயிலை கொளுத்துறாங்க. கேவலமான நிகழ்ச்சிகள் இருந்தா தேசம் வளராது. எகிப்து கூட ஒரு விக்கிரக ஆராதனையின் தேசம். ஆனால் எகிப்தின் ஆட்சி முறை இருக்குது, மக்களுக்கான ஆட்சி. மக்களுக்கான ஆட்சி. நான் அதான் முதல்ல சொன்னேன், தேசம் முதல்ல, மக்கள் ரெண்டாவது, மூணாவது தான் மதம். இந்த ஆர்டர் மாறக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப இந்த ஆர்டர் மாறி இருக்குது. அதனால தான் பிரச்சனை. மதம் முதல்ல வருது, அதனால தான் பிரச்சனை. தேசம் ரெண்டாவது வருது, அதான் பிரச்சனை. மக்கள்ல மூணாவதா கடைசியா தள்ளப்படுறாங்க, அதனால தான் மக்கள் பிரச்சனை. ஓகே, லேண்ட விற்கிறப்ப வாங்குறப்ப 22ஆம் வசனம் சொல்லுது, ஆசாரியர்கள் நிலத்தை மாத்திரம் அவன் கொல்லவில்லை. அது பார்வோனால ஆசாரியர்களுக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்ததினால், பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலங்களை விற்கவில்லை. ஏன்? ரிலீஜியஸ் மேட்டர்ல யோசேப்பு கை வைக்கல. ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருந்துச்சு. எல்லாரும் நிலங்களை விற்றப்ப ஆசாரியர்கள் நிலங்களை விற்க அவன் சொல்லல. ஏன்னா அது ரிலீஜியஸ் மேட்டர். சப்சிடி கொடுக்கப்பட்டுச்சு பிரீஸ்டுங்களுக்கு. அந்த ஆசாரியர்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனையின் பூஜாரிகள், ஆசாரியர்கள். அந்த தேசத்துல இயற்கை தெய்வங்கள் இருந்துச்சு, பெண் தெய்வங்கள் இருந்துச்சு, சூரியன் தெய்வமாக வழிபட்டுச்சு, ரா என்ற ஒரு தெய்வம் இருந்துச்சு. அந்த ராவின் மறு உருவமாக பார்வோன் பார்க்கப்பட்டான். அப்படி இருக்கிறப்ப அங்க தெய்வங்கள் எல்லாம் வழிபட்ட மக்களுக்கு பூஜாரிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்துச்சு, நிலங்களை கொடுத்துச்சு, மானியம் கொடுத்துச்சு. யோசேப்பு அவங்க லேண்ட்லயோ அவங்க மானியத்திலேயோ கை வைக்கல. எனக்கு அன்பானவர்களே, இந்த தேசத்துல மத கலவரம் வளருமானால் தேசம் வளராது, வளராது. மதத்திலேயே குழப்பத்தை உண்டாக்குற மதங்கள் இருக்குமானா தேசம் வளராது. யோசேப்பு நல்ல நிர்வாகி. அவன் தேவன் மேல வைராக்கியம் கொண்டவனா இருக்கிறான். ஆனால் மற்ற மதத்தினர் மேல கரிசனை உள்ளவனாகவும் கவனிப்பு உள்ளவனாகவும் இருக்கிறான். ஆசாரிய நிலங்களை கை வைக்கல. இன்னைக்கு இந்த அரசாங்கம் அப்படி சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அதனால தான் தேசம் வளரல. ஆர்டர் மாறி இருக்குது, ப்ராப்பர் ஆர்டர் இல்ல. ஒரு தேசத்துக்கு குடிமக்கள் தான் முக்கியம், மக்கள் நலன் தான் முக்கியம், மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம், மக்களுடைய பசி அதுதான் முக்கியம். மக்களுடைய பாதுகாப்பு, உணவு, பசி தேவை, அவைகளுக்கு அவர்கள் நிர்வாக பொறுப்பில் இருக்கணும், அதான் முக்கியம். மதம் எல்லாம் இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது பட்சம். யோசேப்பு சிறந்த நிர்வாகி. அவங்க நிலங்களை வாங்கல, கை வைக்கல, கொடுத்துருங்கன்னு சொல்லல, சப்சிடியை நிறுத்தல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. பார்வோன் கொடுத்தது அவங்கள அப்படியே விட்டுட்டான். அதனால அங்க போராட்டமோ சிக்கலோ கலவரமோ மத கலவரமோ மக்களுக்குள்ள பிரிவினையோ இல்லவே இல்லை. இல்ல,
தைரியமா சிலதை பேசுறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் அரசியல் கட்சி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நாம கூட சில நேரங்கள்ல தைரியமா பேச வேண்டியது இருக்குது. ரொம்ப அமைதியா இருந்தா நம்மளை ரொம்ப கோழைங்க, பேதைங்க, ஒண்ணும் இல்லாதவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம என்னவோ மதம் மாற்ற மாதிரியும், நம்ம என்னவோ ஜனங்களை எல்லாம் மாத்தி கெடுத்துற மாதிரியும், பாவிகள் மாதிரியும், ஜனங்களை தப்பு செய்யற மாதிரியும், உலகத்திலேயே ஜனங்களை திருத்தக்கூடிய ஒரே போதனையும் வல்லமையும் கொண்ட ஜனம் இயேசுவின் ஜனங்கள் மட்டும்தான். வேற யாரும் சொல்ல முடியாது. வேற யாருக்கும் இந்த போதனை யாரும் செய்யல. யாரும் இப்படி செய்யல. திருடாத, குடிக்காத, பொய் சொல்லாதன்னு நீதியை போதிக்கிற மதம், நீதியை போதிக்கிற மார்க்கம் இயேசுவின் மார்க்கம். இதை தடுத்தா பாவிகள் பெருகுவாங்க, தேசத்தில் அமைதி இருக்காது. அநீதிகள் பெருகுவாங்க, தேசத்தில் அமைதி இருக்காது, சுபிட்சம் இருக்காது. தேசத்தின் சாபத்தை கூட்டிக் கொள்ளக்கூடாது. ஓ, தேசத்துல ஜனங்கள் தான் முக்கியம். நம்பர் 4, எகிப்தியருக்கு விதைகளை தந்து விளைச்சலை உண்டாக்குறான். நம்பர் 4, ஆதியாகமம் 47:23. பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள். விளைவில் 1/5 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதா இருக்கட்டும் என்றான். அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளா இருக்கிறோம் என்றார்கள். பாருங்க ஜனங்க எப்படி ரிப்ளை பண்றாங்க. ஜனங்க யாரும் கொந்தளிக்கல. என்னடா இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டானேன்னு. ஜனங்க யாரும் இல்லை, எங்க பிராணனை காப்பாத்துனீங்க நீங்க அப்படின்றாங்க. இதுல இருந்து தெரியுது யோசேப்பு இதையெல்லாம் கேட்டதுனால ஜனங்க கோபப்படல. ஏன்னா ஜனங்களுடைய முழு தேவைகளும் யோசேப்பின் அரசாங்கம் சந்திக்குது. எங்க பிராணனை காப்பாத்திட்டீங்களே, நாங்க எப்பவுமே உங்களுக்கு அடிமைங்க, அடிமை போல உங்களுக்கு வேலை செய்வோம், நாங்க இந்த அரசாங்கத்தை அப்படி நேசிக்கிறோம் அப்படி சொன்னாங்க. எங்க பிராணனை காப்பாத்துனீங்கன்னு, எங்களதெல்லாம் பிடிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லல. சரி, விதை நிலத்தை கொடுத்தான் அப்படின்னு இருக்குது இல்ல, பஞ்சமாச்ச எப்படி விளையும்? அதாவது பஞ்சம் முடிகிற வருஷம். இப்போ 7 வருஷம் பஞ்சம்னு படிச்சோமே, சொல்லப்பட்டது. இப்போ விதைய கொடுக்கறான்னா ஓகே, பஞ்சம் முடிஞ்சு போது, கையில விதைய வாங்குங்க, இனிமே நீங்க விதைங்க, விதைச்சிட்டு அறுவடை செஞ்சு அதில் இருந்து 1/5 பங்கை அரசாங்கத்துக்கு கொடுங்க. இந்த விதைய கொடுக்கிற நிகழ்ச்சி தான் பஞ்சம் முடிஞ்சிருச்சுன்றதுக்கு அடையாளம். வேதத்தை இப்படிதான் யோசித்து படிக்கணும். அதனுடைய மறு கோணத்துல இருந்து படிக்கணும், அதனுடைய நேர் முகத்துல இருந்து படிக்கணும், பின்னால இருந்து படிக்கணும், உள்ள இருந்து படிக்கணும், கூடவே இருந்து நடந்து படிக்கணும். அந்த நிகழ்ச்சிக்குள்ள இருந்தாதான் அந்த செய்தி விளங்கும். இப்போ பஞ்சம் முடிய போது, விதைய வாங்கிட்டாங்க, விதைக்கக்கூடிய சூழல் வந்துட்டு விதைக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அப்போ இதுல இருந்து விதைய ஜனங்கள் வாங்கினாங்க, விதைக்கிற வேலையை தொடங்கினாங்க. நம்பர் 5, எகிப்தியர் 1/5 பங்கை பார்வோனுக்கு கொடுத்தாங்க. வாசிப்போம் 47:26. 1/5 பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்பு இட்ட கட்டளைப்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. 1/5 பங்கை வாங்கினாங்க அப்படின்னு இருக்கு பாருங்க. அதாவது விதையை கொடுத்தாச்சு, பஞ்சம் முடிஞ்சிருச்சு, இப்போ விளைச்சல் வந்த பிறகு பலன்ல 4 பங்கு அவங்க எடுத்துக்கணும், 1 பங்கை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். டாக்ஸா, பலனா, வரியா. இன்றைய கணக்குப்படி 100ல் 20% டாக்ஸ் மாதிரி கொடுக்கணும். இந்த டாக்ஸ்
அன்னைக்கு எல்லா நாட்டில் இருந்த டாக்ஸை விட குறைவான டாக்ஸ். அந்த காலகட்டத்தில் எகிப்து சுற்றி இருந்த நாடுகளில் 33% வரி விதிச்சாங்க. எல்லாத்துக்கும் வரி, எல்லாத்துக்கும் வரி, எல்லாத்துக்கும் வரி இப்ப போடுறாங்க. ஜனங்கள் மேல வரி 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 வரின்னு, எல்லாத்திலையும் வரி வரின்னு வாங்கிறதுனால ஜனங்களும் சோர்ந்துடுறாங்க. யோசேப்பு பாருங்க, ஜனங்கள் மேல அதிகமான வரி விதிக்கல, வெறும் 20% டாக்ஸ் தான். மற்ற இடங்கள்ல பார்த்தாலும் 40% டாக்ஸ் கட்டுறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு 60% டாக்ஸ் கட்டுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க வருமானத்துல. யோசேப்பு ஜனங்களுக்கு ஜஸ்ட் 20% டாக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஜனங்கள் மேல கரிசனை உள்ளவனா இருக்க போய் தான் வரிகளை கூட அதிகமா அவங்களுக்கு விதிக்கல. கருணை உள்ள தலைவன், கரிசனை உள்ள தலைவன் பார்வோனும் யோசேப்பும். அதனாலதான் ஜனங்க வாழ்நாளெல்லாம் உங்க அரசாங்கத்துக்கு நாங்க சேவை செய்யறோங்க, வாழ்நாளெல்லாம் நாங்க உங்களுக்காகவே நிக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ இந்த 5 குறிப்புகள் சொல்லுதில்ல, 5 வருஷங்கள்ல பஞ்சம் முடியுது. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தின் 3வது பகுதி யாக்கோபினுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை சொல்லுது. பகுதி 3, யாக்கோபு யோசேப்பிடம் அடக்கம் பண்ணுவதை குறித்து ஆணை கேட்கப்பட்டது. ஆதியாகமம் 47:27 முதல் 31. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழகி பெருகினார்கள். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். இதுல இன்னொரு கவனிக்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பை விட்டு பிரிய காலம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்களே, அந்த யோசேப்பு தன் தகப்பன் வீட்டில் இருந்த பொழுது தன் தகப்பனாரோட இருந்த வருஷம் 17. அந்த காலத்துல, அந்த நாள்ல 17 வருஷம் தான் யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்துல இருந்தான். அந்த 17 வயதுக்கு பிறகு அவனை குழியில போட்டுட்டு அப்புறம் அவனை எகிப்தியருக்கு வித்துட்டாங்க. இது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் முதல் வசனமே சொல்லுது. இதுக்கு பிறகு பல வருஷங்கள் போயிட்டு இப்போ யாக்கோபின் அந்திய காலம் வந்துட்டு, எந்த மகனோடு கூட ஆரம்பத்தில் யாக்கோபு 17 வருஷம் செலவிட்டாரோ அதே மகனோடு கூட கடைசி 17 வருஷம் மகனோட செலவிடுறாரு. எந்த மகனுக்காக அவர் இத்தனை வருஷம் ஏங்கினாரோ அந்த மகனோடவே இந்த கடைசி 17 வருஷம் செலவிடப்படுது. முதல் 17 வருஷம் யோசேப்போட இருந்தாரு, அதே மாதிரி கடைசி 17 வருஷம் யோசேப்போட இருந்தாரு. அப்போ யாக்கோபுக்கு எல்லா துன்பத்தின் பாதையிலும் சமமாக தேவன் அவரை ஆதரிச்சிருக்காரு, ஆயுசு கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, இது கணக்குப்படி பார்த்தா அன்னைக்கு சின்ன வயசுல யோசேப்பு 17 வயசு தான் என் கூட, அப்பவே போயிட்டான். ஆனா இப்போ பெரிய வயசு, பெரிய பதவி, பெரிய ஸ்தானம், பெரிய வசதி. அந்த யாக்கோபும் அதே யோசேப்பும் 17 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாங்க. அப்ப தேவன் துயரங்களின் வருஷத்தை யாருக்கும் நஷ்டமா கொடுக்கல. துயரப்பட்டதன் காரணங்களையும் வருஷத்தையும் கணக்கில் எடுக்கிற தேவன் அதை பின்னாட்கள்ல துயரமில்லாத நாட்களா மாற்றக்கூடியவராகவே இருக்கிறாரு. நீதி உள்ள தேவன். வயசு ஆயிட்டு இப்போ யாக்கோபினுடைய வீட்டார் எகிப்துக்கு குடியேறிய இடம் கோசேன். ஆதியாக 47 1ஆம் வசனம் 27ஆம் வசனம் கோசேன்னு சொல்லுது. ஆதியாக 47:11 ராமசேஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த ராமசேஸும் இந்த கோசேனும் பக்கத்துல இருந்த பெரிய நிலப்பரப்புக்குள்ள இருந்தது.
யாத்திராகம் 1:11 இந்த ராமசேஸ் நகரத்தை இந்த எபிரேய மக்கள் கட்டுறாங்க. யோசேப்பை அறியாத ராஜா வந்த பிறகு அந்த நகரம் விஸ்தரிக்கப்படுது. ஆக இந்த 2 இடங்களும் ஒரு பகுதிக்குள்ள இருந்த இடங்கள். அப்போ யாக்கோபு எகிப்தில் குடியேறிய வருஷம் 17, ஆதியாகமம் 47:28. யாக்கோபு எகிப்துக்கு வந்தபோது வயது 130. யாக்கோபு மரணம் அடையும் போது வயது 147. இப்போ யாக்கோபு மரணம் அடைய போகிறார், சஞ்சலம் ஆயிட்டு. இந்த வருஷத்துல நடக்கிற நிகழ்ச்சி தான் 48ஆம் அதிகாரம் தொடருது, 49ஆம் அதிகாரம் தொடருது. யாக்கோபுடைய 147ஆம் வயதில் அந்திய காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை 48ஆம் அதிகாரம் 49ஆம் அதிகாரம் சொல்லுது. இங்கிருந்து கோசேன் இங்க தான் இருக்குது பாருங்க, ராமசேஸ் எல்லாமே பக்கத்து இடம். ஆக கோசேன் ராமசேஸ்ன்றது எகிப்தின் கிழக்கு பகுதி. கானான்ல இருந்து போறதுக்கு வசதி. இந்த பசுமையான இடம் எகிப்து, நைல் நதி ஓடுற இடம். இது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுடைய சந்ததி காப்பாற்றப்படுது அப்படின்னு சொன்னேன். எகிப்து மட்டும் ஏன் ஆசீர்வாதமா செழிப்பா இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டோம். அவர்கள் எபிரேய மக்களை ஆதரிச்சதுனால, அவங்கள ஆசீர்வதிச்சதுனால எகிப்து ஆசீர்வாதமா இருக்குது. வேற யாரும் ஆசீர்வாதமா இல்ல, சுற்றுப்புற தேசங்கள். ஆகவேதான் எகிப்து ஆசீர்வாதமா இருக்குது. ஓகே, யாக்கோபு மரணம் அடையும் காலம் அறிந்திருந்தான். 47:29. நம்பர் 2, யாக்கோபு தன்னை எகிப்தில் அடக்கம் பண்ண வேண்டாம் என்பதில் உறுதியாயிருந்தான். ஆதியாகமம் 47:29. நம்பர் 3, யாக்கோபு தன் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் ஆசையாயிருந்தான். ஆதியாகமம் 47:30. நம்பர் 4, யாக்கோபு தன்னை கானானில் அடக்கம் பண்ண வேண்டும் என்பதில் விசுவாசமா இருந்தான். ஆதியாகமம் 47:5. நம்பர் 5, யாக்கோபு ஆணை வாங்கி கொண்டு தொழுதான். ஆதியாகமம் 47:31. அந்திய காலத்துல நடக்கும் நிகழ்ச்சி. இந்த கடைசி பகுதி என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு வயசாயிட்டு தான் மரிக்க போறோன்னு தெரிஞ்சிட்டு இப்போ அவங்க மகனை வர சொல்றாங்க. யோசேப்பு வரான். அவனிடத்தில் யாக்கோபு பட்சமா கேட்கிறான். கவனிங்க, பட்சமா கேட்கறத கவனிங்க. 29, இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனுமாயிரு. பட்சமே பாருங்க, என் மேல பட்சமா இரு. கைண்ட் வேர்ட யூஸ் பண்றாரு, ரொம்ப சாஃப்ட் வேர்டு. அப்பா சிக்காயிட்டாரு. அப்பா அந்திய காலம் தொடங்கிட்டு அப்பா கைண்ட் வேர்ட கட்டில் மேல படுத்து கேட்கிறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன இந்த ஊர்ல அடக்கம் பண்ண மாட்டேன்னு சொல்ற? ஏன்பா அப்படி சொல்றீங்க? இல்ல, நான் என் பிதாக்களோட போய் படுத்துக் கொள்வேன். கானான்ல எங்க பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்குது. அதனால என்னை அந்த ஊர்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ சுத்தி எல்லாம் இருக்கிறாங்க. அப்பா அப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்றான். இந்த இடம் யாக்கோபுடைய நிலைத்து நிற்கிற உறுதியான அந்த வாக்குத்தத்தத்தை அவர் இன்னும் உறுதியா பற்றி பிடிச்சிருக்கிறாரு. சாகுற வரைக்கும் நம்பி இருக்கிறார் என்பதை காட்டுது. உயிர் போக போது இன்னும் சில நாள்ல, ஆனா விசுவாசம் போகல. சரீரம் பழசாயிடுச்சு, முதுமாயிடுச்சு, விசுவாசத்துக்கு முதுமை ஆகல. நம்பிக்கை இன்னும் உறுதியா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது, அப்படியே பலனோட இருக்குது. அந்த வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னும் நம்புறாங்க. அவர் சொல்றாரு, நான் என் பிதாக்களோடு போய் படுத்து கொள்ள வேண்டும். அந்த வசனம் ரொம்ப முக்கியம். 30,
நான் என் பிதாக்களோட படுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். இது அடக்கம் மட்டும் கிடையாது, அவருடைய பிணத்தை கொண்டு போய் அடக்கம் பண்றதுல இங்க மேட்டர் இல்ல, இது அவருடைய விசுவாசத்தை பிரதிபலிக்கிற மேட்டர். என்ன சொல்றாரு? என் பிதாக்கள் வரிசையா இருக்கிறாங்க, எங்கள் பிதாக்களின் தேவன் வாக்கு பண்ணாரு தேசத்தை கொடுப்பேன்னு. அவங்க யாருமே தேசத்தை பார்க்கல, வாங்கல, காணல, சொந்தமா அவங்களுக்கு தேசம் வரவே இல்லை. ஆனா அது வரும் வரும் வரும்னு நம்பி வாழ்ந்து 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 காத்திருந்து 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 அதை பார்க்காதையே இறந்துட்டாங்களா? அவங்க சரீரங்கள் அங்கேயே புதைக்கப்பட்டிருக்குதா? ஆனால் அவங்க அங்க படுத்து இருக்கிறாங்க. இந்த விசுவாசம் ஒரு நாள் நிறைவேறும், வாக்கு நிறைவேறும். வரிசையா படுத்திருக்கிறாங்களே. இந்த தேசத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ண தேவன் இன்னும் மாறல, மரிக்கல, இறக்கல. அவர் உயிரோடு இருக்கிறாரு, வாக்கு உயிரோடு இருக்குது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன அவங்க கூடவே போய் படுக்க வச்சிடுறியா? ஏன்னா அது விசுவாசத்தின் அடையாளம். எங்க அப்பா, எங்க அப்பாவுடைய அப்பா எல்லாம் வரிசையா படுத்து கிடக்குறாங்க. தேசம் ஒரு நாள் வரும்னு நம்பினவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் தேசத்தை பார்க்கவே இல்லை. நானும் அப்படிதான். ஆனா அவங்களுடைய விசுவாச வரிசையிலேயே அதே பக்கத்துல நானும் அந்த விசுவாச வாக்குதத்தம் நிறைவேற காத்திருக்கணும். நான் இறந்துட்டா கூட என் சரீரம் அடக்கம் பண்ணுகிற இடம் சொல்லும், முற்பிதாக்கள் இதுக்காக காத்திருந்தாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்கன்னு. எனக்கு நீ கொடுப்பன்னு சொல்லு, அந்த மாதிரி என்னை கொண்டு போய் அங்க சேர்ப்பன்னு சொல்றியா? அப்பா கேட்டாரு. பையன் சொன்ன, ஆமாப்பா நான் கொடுக்குறேன், நீங்க அதை பத்தி ஒன்னும் யோசிக்க. கொடுப்பேன்னா என் தொடையின் கீழே கை வைக்கிறியா? எனக்கு ஆணையிட்டு கொடுக்க முடியுமா? பா நான் கட்டாயம் செய்யறேன், உண்மையா செய்யறேன்பா அப்படின்னா. யோசேப்பு யாக்கோபின் கிட்ட வந்தான். கட்டில்ல படுத்து இருந்தவர் எழுந்து சாஞ்சி உட்கார்ந்தாரு. கைகள் தள்ளாடுது. அவரை தூக்கி சாட்சி உட்கார வச்சாங்க. அவர் உட்கார்ந்ததும் அவன் தொடையில கை வச்சு இதை சொன்னாப்பா, நான் உங்களுக்கு கட்டாயம் இதை செய்வேன், உங்களை கொண்டு போய் உங்கள் முற்பிதாக்கள் அடக்கம் பண்ணின அதே மக்கபேலாவில் உங்களை அடக்கம் பண்ணுவேன், உங்களை எகிப்தில் அடக்கம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதும் யாக்கோபு அப்படியே அந்த கோல் மேல கட்டில் முன்னால சாஞ்சி தேவனை தொழுது கொண்டாராம். தொழுது கொண்டார் அப்படின்னு அந்த அதிகாரம் முடியுது. அந்த தள்ளாத வயதில் மரணம் நெருங்கிவிட்ட சூழல்ல அந்த வாக்குதத்தத்தை நிறைவேற்ற ஒருத்தன் இருக்கிறான்னு கேள்விப்பட்டதும் அந்த சந்தோஷத்தை தேவனிடத்துல பகிர்ந்து கொண்டு அவர் தலையை சாய்ச்சி தொழுது கொண்டாராம். இந்த இடம் அவர் கட்டிலின் மேல தொழுது கொண்டார் அப்படின்னு சொல்லுது. எபிரேயர் 11:21 சொல்லுது, அவன் கோல் முனையில் சாய்ந்து தொழுது கொண்டான் அப்படின்னு. அது என்ன கோல் முனை? கட்டில் மேல படுத்திருக்கிறாரு, அவருக்கு வயதானதுனால கையில கோல் இருந்துச்சு. அவர் முதுமையிலும் தேவனை தொழுது கொள்ள முடியாத சூழல் சரீரத்துல வந்தும் அந்த கட்டில்ல இருந்தே அந்த கைப்பிடிய பிடிச்சு அந்த தேவனை தலை வணங்கி தொழுது, தேவனே என் விசுவாசத்தை பாரும், என் விசுவாசத்தை காத்து கொண்டீர், 147 வயதில் எனக்கு இருக்கிற கடைசி ஆசைய எனக்கு நிறைவேற்ற போறீர், நன்றி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் சாய்ந்து தொழுது கொண்டாராம். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையின் சாவதற்கு முன்பு உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கடைசி விருப்பத்தை கூட நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவன் உன்னுடைய தேவனா இருக்கிறாரு. இருதயத்தில் கடைசி விருப்பத்தை கூட
நிறைவேற்றும் ஒரு தேவன் உனக்கு இருப்பாரானால் இன்னைக்கு உன் இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாரா? யாக்கோபு தொழுது கொண்டான். நாம் அதை தான் செய்யணும். ஆண்டவரே, நீர் அதை செய்ய போறதுக்காக நான் உம்மை தொழுது கொள்றேன்னு. ஆண்டவருக்கு என்னைக்குமே தொழுகையை காணிக்கையா கொடுத்துட்டா காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த அதிகாரம் தொழுகையோட முடியுது. இந்த அதிகாரம் சொல்லும் பாடம் என்ன? நம்பர் 1, வாழ்க்கை. வாழ்க்கை தொழிலோடும் உழைப்போடும் தொடர்புடையது. ஆகவே உழை, தொழில் செய், சலிக்காதே, சோர்ந்து போகாதே. உனக்கு இருக்கிற பலத்தை உன் தொழிலில காட்டு. உனக்கு இருக்கிற திறமையை தொழிலில காட்டு. உனக்கு இருக்கிற தடைகளும் எதிர்ப்புகளும் உனக்கு தொழிலுக்கு விரோதமாய் நிற்குமானால் சோர்ந்து போகாதே. வாழ்க்கை உழைக்க வேண்டியது, தொழில் செய்ய வேண்டியது. உழைத்து தொழிலில் நீ ஈடுபட்டால் தேவன் அதை கனம் பண்ணுகிறார், அதை பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாழ்க்கை உழைப்போட சம்பந்தப்பட்டது. ஆகவே உழை. நம்பர் 2, வாழ்க்கை சஞ்சலம் உடையது. அதை வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கு. யாக்கோபு சொன்னாரு, என் வாழ்க்கை சின்னது ஆனா சஞ்சலம் நிறைஞ்சது. வாழ்க்கை சஞ்சலம் நிறைஞ்சது தான். எல்லாருடைய வாழ்க்கையும் சஞ்சலம் நிறைஞ்சது. ஏன் தெரியுமா? இந்த வாழ்க்கையில வாழ்ற ஒவ்வொருவரும் உடைந்து போன ஒரு உலகத்துல, சபிக்கப்பட்ட ஒரு பூமியில, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூர நிற்கிற இடத்துல வாழ ஒரு பூமி இது. இந்த பூமி சிதையுண்ட பூமி, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு சிதைந்து போன பூமி. இந்த பூமி ஆதாமின் சாபத்தை சுமக்கிற பூமி. இந்த பூமி வரப்போகிற ஒரு நல்ல வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பூமி. உடைக்கப்பட்ட கட்டளைகள், உடைக்கப்பட்ட உடன்படிக்கை, உடைக்கப்பட்ட உறவுகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற பூமி. இந்த பூமி தேவன் எதிர்பார்க்கிறபடி இல்லாதிருக்கிற பூமி. இந்த பூமி தேவன் விரும்புகிற ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை ஜனங்கள் வாழாத பூமி. அப்படிப்பட்ட ஒரு பூமியில சஞ்சலம் இருக்கும். ஆபிரகாமுக்கு இருந்தது, ஆதாமுக்கு இருந்தது, ஆபேலுக்கு இருந்தது, அதற்கு பின்பு வந்த எல்லா முற்பிதாக்களுக்கு இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாம் சஞ்சலத்தை கண்டவர்கள். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம், உனக்கு சஞ்சலமே வராது அப்படின்னு நினைக்காத. இந்த பூமி அப்படிப்பட்ட பூமி. ஆகவே சஞ்சலம் உன் வாழ்க்கையில ஒரு அங்கம். சஞ்சலம் இருந்தால் அதை ஆசீர்வாதமாக கூறி ஜனங்களை ஆசீர்வாதமாக்கு. அதை தான் இந்த அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. நம்பர் 3, முதுமை. முதுமை வாழ்க்கையின் கடைசி கட்டம், அந்திய பகுதி. ஆனால் அந்த முதுமையிலும் உனக்கு ஆசை இருக்குமானால் அது தேவன் பேரிலே இருக்கட்டும், உன் விசுவாசத்தின் பேரிலே இருக்கட்டும், உன் கல்லறை கூட விசுவாசத்திலே இருக்கட்டும், உன் கல்லறையிலே நீ படுக்க வேண்டிய இடம் கூட முற்பிதாக்களின் விசுவாசத்தின் பக்கத்திலே இருக்கட்டும். அதை தான் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. நம்பர் 4, தேசம். தேசம் ஜனங்களை காப்பாற்றும் இடம். தேசம் ஜனங்களுக்காக ஆட்சி செய்யும் இடம். ஆகவே தேசத்திலே ஜனங்கள் தான் முக்கியம். அந்த ஜனங்களுக்கு தெய்வம் முக்கியம். ஆகவே தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு உதவி செய், ஜனங்களை வாழவை. ஜனங்கள் சந்தோஷமா இருக்கட்டும், மகிழ்ச்சியோடு இருக்கட்டும், அமைதியோடு இருக்கட்டும். ஜனங்கள் சுபமாய் வாழ சுகமான ஆட்சியை கொடு. அதைதான் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் வாழ்க்கையின் கடைசி பகுதியை சொல்லுகிற அதிகாரம், யாக்கோபின் வாழ்க்கையை. ஆனால் கடைசி விசுவாசத்திலும் தொழுது கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுகிற அதிகாரம். இந்த விசுவாசம் உனக்கு இருக்குமானால், இந்த தொழுகை உன்னிடத்தில் இருக்குமானால், யாக்கோபின் ஆசீர்வாதம் உன் மேலும் யாக்கோபின் சந்ததியின் மேலும் இருப்பது போல உன் சந்ததியின் மேலும் இருக்கும். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே யாக்கோபின் வம்சத்துக்கு இருந்த ஆசீர்வாதம், சுகமும் சுபிட்சமும் பலனும், அவர்களுக்கு ஆயிலும்
நம்பிக்கையும் அவர்களுக்கு எப்பொழுதும் பலுகி பெருக்க வேண்டும் என்று உம்முடைய செல்வகுமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ளி கேட்கிறோம்பா. உம்மிடத்துல வேண்டிக் கொள்வதை நீர் கொடுக்கிறீர். உம்முடைய ஜனத்திற்கு நல்ல சுகமும் பலனும் நல்ல ஆயுளும் மன திருப்தியும் சந்தோஷமும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தேசம் சமாதானம் அமைதியில நிரம்பட்டும். ஜனங்களுக்குள்ளே ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் கொடுக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை சந்திக்கட்டும். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களாய் மாற வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் இடத்துல ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தின் அதிகாரிகளை ஆசீர்வதியும், தேசத்தின் குடிகளையும் மக்களையும் ஆசீர்வதியும். தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.